Love, surprise, delivery, Jaffna, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise. சரி வணக்கம். யாருக்கு வணக்கம் சொல்றேன் இப்ப? அம்மாவுக்கு சொல்ல இல்லையோ? அம்மாவுக்கு சொன்னா அவரும் கதைக்கிறார், அவரும் கதைக்கு வெளிக்கிட்டார் போல நடக்குது. சரி, என்ன பேர் அக்காவுக்கு? பக்ஷலா. பக்ஷலா அக்காவுக்கு இன்றைக்கு பர்த்டே போல நடக்குது. பர்த்டேன்னு தான் நான் ஒருத்தங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். சரி, நாங்கள் முதல் வந்து சும்மா நார்மல் கிஃப்டை கொடுக்காம ஸ்பெஷல் கிஃப்டை கொடுப்போம். சரி, சின்னாலோட நிற்கிறபடியா சரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாம்பாள தட்டில் நிறைய வெத்தலை பார்க்கலாம் வச்சு, அதை விட நிறைய காசும் வந்திருக்குது போல இருக்கு. 50,000 ரூபாய் காசும் அனுப்பி விட்டுருக்குறாங்க. யாரு? வேற யார்? அப்பா தான் ஹஸ்பண்ட். சரி, அனுப்புறதுக்கு வேற யார் அனுப்புவாங்க? அப்பா இல்லையே, அப்பா இல்ல போல கிடக்கு. அம்மாக்கு அப்பா அனுப்பிடு. அம்மாக்கு நீர் என்ன வேண்டி கொடுத்த நீர் பர்த்டேக்கு? மாமாக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லுவா. மாதவாடுகள் செய்து கொண்டு வாங்க. அது தெரியாது, அப்பா சொல்ல இல்ல, எங்களுக்கு தெரியாது. அப்பா இப்ப சொல்லுங்க, அப்பா மாமா வேலையால வேலைக்கு அம்மாக்கு பர்த்டே கேக் என்ன தரமணி வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. சொல்ல இல்ல, அவருடைய அண்ணாவுடைய காட்சி போட்டு இருக்கிறேன். தெரியாது, இப்ப இது வரைக்கும் தெரியாது. இப்போ நாங்களும் சொல்லல உங்களுக்கு, நாங்கள் கொஞ்சம் இதாண்டி நிக்கத்தான் நான் தம்பி சொல்லிச்சது. அத்த கொஞ்சம் படிவா வலிக்கிட்டு நில்லுங்கோ, கட் பண்ண போறீங்களோ அப்ப சொல்ல நினைச்சிட்டேன் என்னோண்டு வரப்போ ஒன்று நடக்க போகுது, என்னன்னு தெரியல. சரி, அடுத்து இதாருக்கு வந்தது அம்மாவுக்கு தானே பர்த்டே. இதாருக்கு வந்தது அம்மாக்கோ, இது உங்களுக்கு. சரி, இது உங்களுக்கு தம்பி. சரி, உங்களுக்கு தானே சாக்லேட்ஸ் விருப்பம், உங்களுக்கு தானே சாக்லேட்ஸ் விருப்பம், உங்களுக்கு தம்பிக்கும். அதான் உங்களுக்கு வந்திருக்குது, அம்மாக்கு இல்லாதா? அம்மாக்கு ஒன்று மிச்சம் எல்லாம் பிள்ளைகளுக்கு. ஓகேயா? சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. நாங்கள் கேக்கையும் கொடுப்போம். சரியா? கே வக்ஷலான்னு சொல்லி போட்டு இந்த பச்சை கலர் விருப்பமோ? அனுப்பினாளுக்கு பச்சை விருப்பம் வரும். சரி, கிரீன் கலர்ல கேக் கொடுக்கட்டாம்னு சொல்லி. வீடும் பச்சையா இருக்கு. ஓ, வீட்டு பெயிண்டும் பச்சையா கிடக்குது. அப்ப சரி போல கிடக்கு, பச்சை தான் விருப்பம் போல கிடக்கு. அதே கலர்லாம் வந்து கிடக்கு, வீட்டின் பெயிண்ட் கலர்லாம் கிடக்கு. கேக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு அழகா உங்களுக்கு ஒரு கேக்கும் அனுப்பி இருக்காங்க. அதையும் வச்சிடுறேன், சின்னாலோட நிக்கிறபடியா வச்சிடுறேன். ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. அதுகளை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. எங்க ஹஸ்பண்ட்? நாங்களும் ஒரு நாளும் மீட் பண்றோம் இல்ல. எங்க ஆள்? வெளிநாட்டுல. எந்த நாடு? இந்த வருஷம் வந்தவரோ? நாங்க போன வருஷம் இவரோட பர்த்டேக்கு வந்து போன பிறகு வந்தவரோ? இவருக்கு வந்து போனவரோ? அதுக்கு பிறகு இவருக்கு நான் வரையில கன்சீவா இருந்துட்டு வரப்போதும் அதுக்கு வர ஐடியா இன்னும் ஆளை காணையில. இல்ல இல்ல, இவரையும் காணையில, வாவையும் காணையில. ஃபர்ஸ்டா இவவே இன்னும் காணையில, கன்சீவா இருக்கே போயிட்டு வந்துட்டேன். வந்து பேருந்து 6வது பர்த்டே செய்தவர் வந்து இவருக்கு இன்னும் வரையில. சரி, ஓகே. அவர் தான் ஒரு பெரிய ஒரு தவிப்போட இருப்பார், மகனை காணாத தவிப்போட இருப்பார். சரி, அம்பி கொண்டு எடுத்து கொடுங்க, அது சும்மா வராது. சரி, அப்ப யாரு? அவர்தான். வேற யாராவது சொந்தக்காரர் உங்களோட வீடியோக்களை பார்த்துட்டு இந்த முறை நாங்கள் அனுப்புவோம் அனுப்பி விடுறது? நாங்கள் யாரு 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 கேட்டு கேட்டு நாங்க வந்தோடனே உங்களை கண்டாலே அவர் தான் அனுப்புறேன்னு சொல்லியாச்சு. பிறகு என்ன செய்யறதுன்னு. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு தானே தந்த கையால ஒரு வாழ்த்துக்கள் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க அனுப்பினவங்க. சரியா? அதை வாசிச்சா உங்களுக்கு யாருன்னு நாங்கள் சொல்லவே தேவையில்லை. சரி, இங்க இருக்கிறவங்களுக்கு தான் செய்ய மாட்டோம் இல்ல, அவ்வளவுக்கு இல்ல. இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் தம்பி அண்ணாக்கள் கேக் வெட்டிவின இப்படி எப்படி வராது நினைக்கிறீங்க? சரி, பாப்போமா.
இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு என் அன்புள்ள அக்கா கண்டு வர போதோ தங்கச்சி கண்டு வர போதோ வேற என்ன வர போகுது என் அன்புள்ள என்னண்டு வரும் ரெண்டு வர போகுது ஆளும் ஃப்ரேம் செய்ய சொல்லி கொடுத்ததாமன்ற ஒரு கதை அடிபடுது நீங்கள அனுப்பினது அம்மாக்கு கிஃப்ட் இல்ல போல இருக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்குதான் சரி பாப்போமா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் அன்புள்ள மனைவிக்கு நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ணத் தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி பொட்டும் வைக்க கணவன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே உன்னோடு நான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க சரி அழகா சரி எப்பயாச்சும் இப்படி ஒரு கவிதையோட அட்லீஸ்ட் ஒரு காப்பி பண்ணியாவது எனக்கு ஒரு மெசேஜ்ல சரி அனுப்பினீங்களான்னு சொல்லி திரும்பி பார்த்தேன் நான் இந்த மனுஷனை இன்றைக்கு நிறைய மெசேஜ் போகும் சரி வாழ்த்துவோர் அன்பு கணவன் அன்பு மகள் அன்பு மகன் என்று சொல்லி உங்களுக்காக அழகா பெரிய ஒரு ஃப்ரேம் உண்டு வடிவான ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க சரி நான் பிடிச்சிட்டு கீழே வைக்கிறேன் சரி அதுல கீழே அவட்ட படம் மகளிட படம் மகன் படம் வந்து 3 பேர்த்த படமும் போட்டு 3 பேர் சார்பாகவும் அனுப்பிக்கிறேன் சரியா சரி யார் அனுப்பினதுன்னு இனி நாங்கள் கேட்க வேண்டியதில்லை இனி வந்தாலும் அடுத்தடுத்த வருஷம் வந்தாலும் இதைத்தான் சொல்லவே போறீங்க போல சரி எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்கு இப்படி எல்லாம் செய்வார் இவரோட சண்டை பிடிச்சோன்னு எனக்கு கேக்கு கூட காசு அனுப்பல நீங்கள் உனக்கு இந்த முறை ஒன்றும் செய்கிறேன் போன் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் நான் சண்டை பிடிச்சுதான் முடிய இருக்கிறேன் நம்ம ஆனா இது வந்து நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முதல் இந்த டேட்ல உங்களுக்கு பிறந்த நாள் ஆளுக்கு இதெல்லாம் குடும்பம் போ சொல்லியாச்சு பாத்தீங்களா அந்த மனுஷன் இப்படி எல்லாம் கவிதை எல்லாம் எழுதி அனுப்பி இதெல்லாம் நீங்கள் சண்டை முடிச்சுதான் போயிருக்கிறேன் நான் கொண்டு செய்யல பிள்ளைகள் சொல்லி பாத்தியா அப்பா உங்களுக்கு செய்யறது நான் கேக்கு கூட காசு அனுப்ப இல்லையாப்பான்னு சொல்லி அம்மா சொன்னவா அப்பா பேசுனவா சரி ஓகே இன்னைக்கு அவர் உண்மையிலேயே எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதை சொல்லாம ஆள் வச்சிருந்திருக்கு அதெல்லாம் எங்கள் மூலமா காசை கொடுக்குற வழியா உங்களுக்கு நேரடியா காசு போடாம ஆள் வச்சிருந்திருக்குது போல இருக்கு சரி வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க அவருக்கு சண்டை பிடிச்சதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப இனி அவர் சண்டை பிடிப்பார் இதுக்குத்தான் நான் சொன்னா ஏன் பிறந்த நாள் முடிய கிடையாது அவசரப்பட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க சரி எதிர்பார்க்கல சாரி பாத்தீங்களா என்ன எதிர்பார்க்கிறேன் மனுஷன் சாரி கட்டாயம் சொல்லணும் சரி வாழ்த்துக்கள் இன்னொரு கிஃப்ட் இருக்குது அதையும் கொடுத்துருவாங்க ஃபைனல் கிஃப்ட் சரி சின்னாக்களோட நிக்கிறபடியா நானே எடுத்து கொடுத்துருவேன் இனிமேல் என்ன நினைச்சு இந்த கப்பெல்லாம் டீ குடிக்கிறேன் சரி பாத்தீங்களா அவர் ஒவ்வொன்றும் பார்த்து ஆசையா செஞ்சு வச்சிருக்கிறேன் ஆள் அவசரப்பட்டுட்டது சரி இதுக்கு நீ எத்தனை மன்னிப்பு கேட்கிறதோ சரி நாங்கள் இப்ப இந்த கேக்க இப்ப வெட்டுவோமா இல்ல பிறகு வெட்ட போறீங்களா சரி வெட்டி அவருக்கு போட்டோ எடுத்து போடுவோம் இப்ப நாங்க பிறந்த நாள் வாழ்த்து பாட்டு ஒன்று படிச்சுட்டு வெடிப்போம் சரி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் வக்ஷலா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதில் பாருங்க அந்த மனுஷன் மை லவ் எல்லாம் போட்டு காதலை உருகி இதயத்தை எல்லாம் கொட்டி இருக்குது நீங்க அந்த என்ன அப்படி காட்டுங்க அந்த இதயம் எல்லாம் அவற்றை இதயம் தான் அதில் அப்படி தெளிச்சு விட்டுருக்குறேன் கேக்கில் கொண்டு வந்து நீங்க என்னன்னா அவசரப்பட்டு சண்டை பிடிச்ச மனுஷனோட
இப்ப எந்த முகத்தை வச்சுக்கொண்டு போன் எடுக்க போறீங்க? அதான் பெரிய விஷயம். இப்ப அதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் நான். சரி, அதெல்லாம் சின்ன ஊடலா போகும். வாழ்த்துக்கள், எப்பவும் ஹாப்பியா இருங்க. அடுத்த பிறந்த நாள் அவற்றை என்னன்னு சொல்றோம், 2வது பிறந்த நாளுக்கு அண்ணா வருவாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிட்டு வரேன். தேங்க்யூ.